This video is sponsored by BuyMote, e-shopping now available in App Store and Play Store. ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான பால் பாயசம் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக நல்ல டெக்ஸ்சராக வந்திருக்குன்னு, கட்டியாக வந்திருக்கு. பார்த்திங்களா, அதில் நிறைய முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம BuyMote தான். போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இப்போது நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். அதில் நல்லா இந்த ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா நான் வறுத்துருக்கிறேன். இது நல்லா வறுப்படலைன்னா வேகாது. உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் சரியாக இறங்காது, அது நல்லாவும் இருக்காது. நெக்ஸ்ட்டு நான் ஒரு சட்டியில் சைட் பை சைடாக நான் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். நல்லா சுண்டி காய்ச்சி வரட்டும். அதே சைடு இதையும் கைவிடாமல் இளக்கணும். கரியவும் கூடாது, வேகாமல் இருக்கவும் கூடாது. அந்த வறுப்படத்துலேயே நல்லா வெந்திருக்கணும். நல்லா வேகட்டும். நல்லா அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு கடாயில் நெய் விட்டு நல்லா அது சூடானதுக்கப்புறமா அதில் நான் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நல்லா பார்த்திங்களா, இல்லை நான் சேமியா போட்டுக்கிறேன். இது என்ன சேமியானா பாயச சேமியா. இந்த பாயச சேமியாவை போட்டு நல்லா நான் வறுத்துக்கிறேன். ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துக்கலாம். இதே வறுத்த சேமியாவாக இருந்தால் நீங்கள் வறுக்க தேவையில்லை. வேணும்னா வறுத்துக்கலாம், இல்லை மோஸ்ட்டாக தேவை கிடையாது. வறுத்துக்கோங்க, நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்தால் தான் அது நல்லாயிருக்கும். எதுவுமே நம்ம வறுக்கிற இந்த இதில் தான் இருக்குது. சும்மா நம்ம பேக்கெட்டோட திறந்து போட்டால் அது அவ்வளோ நல்லா இருக்காது. நல்லா வறுக்கணும். எதுவுமே நம்மளோட எப்படி சொல்கிறது, மனசால் செஞ்சால் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்தாச்சுனால இப்போ இந்த காய்ச்சி வச்சுருக்கிறேன் இல்லையா பால், அதில் இந்த சேமியாவை போட்டு நல்லா கலக்கி வெல்லத்தை போட்டுட்டேன். நல்லா அந்த வெல்லமும் அந்த நான் தண்ணியில் தான் போட்டிருக்கேன் சேமியாவை தண்ணியில் போட்டு தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த இதையும் போட்டிருக்கிறேன், வெல்லத்தையும் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம சேமியா வறுத்தோம் இல்லையா, அந்த சட்டிலேயே கொஞ்சம் கூட நெய் போட்டு முந்திரி, திராட்சை, பாதாம் இதையெல்லாம் நல்லா நான் வறுத்துக்கிறேன். அது அப்படியே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ இந்த சேமியா தளக்குது இல்லையா, அது வெந்துருச்சா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த முந்திரி பாதாமை நான் இன்னும் நல்லா கூட வறுக்கணும். நல்லா வறுத்துருக்குறேன். நல்லா தளவலான்னு தலைக்குது. நல்லா தலைக்கட்டும். பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த முந்திரி பாதாமிலாம் நான் அதில் போடுறேன். நல்லா வேகணும். அந்த நிறைய நெய் லவ்வர்ஸ்க்கெல்லாம் இது செம்ம ட்ரீட்டாக இருக்கும். நிறைய நெய்யில் ஊற்றிருக்கேன். இந்த டைமில் தான் நான் பால் ஊற்றுறேன். கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க. நல்லா இளக்குங்க. நல்லா கைவிடாமல் இளக்கிக்கோங்க. தண்ணியில் போடும்போதும் சரி, பாலில் ஊற்றும்போதும் சரி, நல்லா கைவிடாமல் இளக்கிக்கோங்க. கை விட்டுட்டோம்னா அப்புறம் அது க்ளம்ஸாக ஆயிரும். நல்லா இருக்கிறது கட்டையாக ஆயிரும். கட்டை இருக்கான்னு பார்த்து இளக்கிக்கோங்க. இலக்கண்டு பார்த்திங்களா, எப்படி இந்த நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு அப்படி சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், எல்லாருமே பால் பாயசத்தோட லவ்வர்ஸ் ஆயிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.